வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்னன்னா, நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிளா? அது வந்து பண்ண முடியுமா? அப்படின்னா, ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது பேங்க் நிஃப்டில மட்டும், இல்ல நிஃப்டில மட்டும் அப்படின்னா, நீங்க லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேணும்னா நம்மளால வந்து நோ லாஸ் வந்து கொண்டு வர முடியும். இல்ல நம்ம வந்து இன்னும் ஈஸியா எப்படி பண்ண முடியும்? ஈஸியா வந்து எனக்கு வந்து ஒரு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து கண்டிப்பா நல்லா ஒர்க் ஆகும். நீங்களும் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெஸ்ட் பண்ணலாம். செக் பண்ணி பார்க்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 லேக்ஸ் தேவைப்படும். 2 லேக்ஸ் மார்ஜின் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க மார்க்கெட்டை பார்க்கவே தேவையில்ல. ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸ்பைரி டே இருக்கோ, இல்லை என்னைக்கு உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அக்டோபர் மாதம் மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்துக்கிட்டேன். அக்டோபர் மாதம் 26th வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு லாட், அதாவது மார்க்கெட் வந்து நான் கீழே போகணும்னு எய்ம் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து அட் த மணி, இப்போ அட் த மணி என்னது 46,000. ஸோ 46,000 வந்து 599 இருக்கு. இது வந்து ஒரு லாட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, இதில் ஒரு லாட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு லாட் நான் வந்து வாங்கும்போது எனக்கு வந்து மொத்த லாஸ் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, 8,000 ரூபா வரைக்கும் நமக்கு லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே மேலே போக போக நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து தந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் மேலே போகாம சைடு வேஸ்லயே போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 லாட் வந்து கொஞ்சம் ஒரு அவுட் த மணி, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தள்ளி, ஒரு 900 பாயிண்ட்ஸ் தள்ளி இன்னொரு 2 லாட் வந்து செல் பண்ணியிருக்கேன். எது? இந்த 4500 இதை வந்து ஒரு 2 லாட் வந்து இந்த இடத்துல நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 44,000க்கு கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப ஹெவி லாஸ் வரும். ஸோ அதனால இந்த லாஸை ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 44,800. ஸோ 44,800 வந்து ஒரு 2 லாட் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பை பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே போகுதோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பட் ஸ்டில் நமக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5,200 வந்து லாஸ் இருக்கும். இந்த லாஸை வந்து எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னா, இங்க நம்ம எதையும் ஆட் பண்ணிக்கிட்டு, நம்மளால டெலீட் பண்ணிக்கிட்டு, நம்மளால மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு மார்ஜின் வந்து நமக்கு 43,948 தேவைப்படும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு 2 லேக்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் பண்ண போறோம். அப்படியே இந்த பேங்க் நிஃப்டியை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க எவ்வளோனா 45,652. இதுதான் வந்து நமக்கு பிரேக் ஈவன். இந்த பிரேக் ஈவனுக்கு கீழே எவ்வளோ தூரம் வந்தாலும் கீழே வந்தாலுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் வரும். ஓகேங்களா? அதே நமக்கு இதுக்கு கீழே எவ்வளோ போனாலுமே நமக்கு மேக்ஸிமம் லாஸே வந்து 5,216 தான் நமக்கு வந்து கிடைக்கும் லாஸ். இந்த 5,216 வந்து எப்படி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அப்படியே போய் இந்த இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, இதை ஒரு ட்ரேடா வச்சுக்கிட்டு அப்படியே நிஃப்டி போயிருங்க. ஸோ நிஃப்டியில போயிட்டு அதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் போங்க. அதே அக்டோபர் மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்னு அந்த இடத்துல பாருங்களேன், 14.1L கான்ட்ராக்ட் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ரைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு லாட் ரைட் பண்ணுங்க. ஸோ ஒரு லாட் நீங்கள் ரைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே வந்து இதையே 2 லாட்டா வந்து நீங்க ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா, கிட்டத்தட்ட 6,000 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு மேல போக போக உங்களுக்கு வந்து 5,000 கிட்ட லாஸ் இருந்துச்சு. ஆனா இந்த ட்ரேட்ல மார்க்கெட் மேல போக போக உங்களுக்கு வந்து 6,415 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழ வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க பிரேக் ஈவன் இருக்கு. அதாவது 19,435. ஒருவேளை நிஃப்டி வந்து 19,435க்கு கீழே வந்துருச்சுன்னா, இதை க்ளோஸ் பண்ணிருங்க இந்த ட்ரேடை. ஸோ என்னவா இருந்தாலும் இதை க்ளோஸ் பண்ணிருங்க. அட் த சேம் டைம் நீங்க வந்து அந்த பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அப்ப இந்த 2 ட்ரேடையும் சேர்ந்தாப்புல நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பேர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டில பண்ணியிருந்தோம். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ நிஃப்டில பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் சொன்னேன். இதுக்கு வந்து மார்ஜின் வந்து உங்களுக்கு 1.56 தேவைப்படுது. அதுக்கு வந்து மார்ஜின் வந்து ஒரு 43. ஸோ 2 லேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு வேளை மேலே போயிருச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் உங்களுக்கு லாஸ் கொடுத்தாலுமே, இது வந்து உங்களுக்கு 4,000 6,415 வந்து கண்டிப்பா கொடுக்கும்.
ஒருவேளை இந்த ட்ரேட்ல வந்து அதாவது மார்க்கெட் வந்து கீழேயே போயிருச்சு. கீழ போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பாருங்க இப்ப மார்க்கெட் வந்து 20,000த்துல இருக்கு. 20,200 100ல இருக்கு. இங்க இருந்து கண்டிப்பா 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் கீழ விழுவும்போது பேங்க் நிஃப்டிலாம் உறுதியா சொல்றேன் ஒரு 1000 டூ 1200 பாயிண்ட்ஸ் கீழ விழுந்திருக்கும். அப்படி கீழ விழுந்துச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டில நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இதுலயும் கூட உங்களுக்கு வந்து இது அவுட் த மனியா இருக்கிறதுனால, இந்த ப்ராஃபிட்டும் கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களோட கேப்பிட்டல் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ முதல்ல மார்க்கெட்ல சம்பாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேப்பிட்டல வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பைசா கூட நம்மளோட கேப்பிட்டல்ல இருந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிறக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் இத ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து பெருசா இத வந்து படிக்கணும், அத கத்துக்கணும், இத கத்துக்கணும்னு தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி. பேங்க் பேங்க் நிஃப்டில ஒரு ட்ரேடு, நிஃப்டில ஒரு ட்ரேட் போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருங்க. என்னைக்காவது மார்க்கெட் ரொம்ப ஒரு 200, 300, 400 பாயிண்ட் போயிருச்சுன்னா ப்ராஃபிட் 2யும் எடுத்து பாருங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருந்துச்சு அப்படின்னா, ROI நல்லா இருந்துச்சுன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம் ட்ரேட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய எஜுகேஷன்லாம் தேவையில்ல. சிம்பிளா அத யோசிச்சாவே போதும். ஸோ வேற ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து கைட் பண்ண ட்ரை பண்றோம். மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.